ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. இதுவும் ஒரு வாழ்க்கை அனுபவம். அந்த காலத்தில் திவசங்கள், அது ஸ்ரீ வைஷ்ணவ பரிபாஷையில் திருவத்தியானம்னு சொல்லணும். அந்த காலத்து திருவத்தியானங்கள். ஒரு திவசம் வரப்போகிறதே அப்படின்னு எங்கள் சின்ன பசங்களான எங்களுக்கு எப்போது தெரியும்னா, இங்கே பெரிய அக்கா, என்னோடய கசின் சிஸ்டர், அவள் கையில் ஒரு லிஸ்ட் இருக்கும். அவள் ஒரு பை எடுத்துப்பா, எங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன பையன் ஒன்று கொடுப்பா. கோஆப்ரேட்டிவ் ஸ்டோருக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவாள். அந்த காலத்தில் நம்பிக்கை கோஆப்ரேட்டிவ் ஸ்டோரில் தான் தரமான மளிகை சாமான்கள் கிடைக்கும். மேலே இந்த முந்திரி பருப்பு, திராட்சை, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் நல்லா கிடைக்கும், நல்லா குவாலிட்டியாக கிடைக்கும். அங்கே தான் வாங்கணும் தவசத்துக்கோசரம். அது புதுசாக வாங்கணும். சிலர் நாங்கள் எல்லோரும் கோஷ்டியாக கோவில் வழியாக திரும்பி கோவிலை தான் நாங்கள் ஷார்ட் ரூட்டுக்கு பயன்படுத்துவோம். கோவில் வழியாக தெற்கு வாசல் போய் இடதுகை பக்கம் திரும்பி தெற்கு சித்திரை வீதியில் உள்ள கோஆப்ரேட்டிவ் ஸ்டோரில் நுழைவோம். ஒரு பெரிய ஹால் இருக்கும், பெரிய பெரிய டேபிள் இருக்கும். டேபிளில் ஒரு 4-5 பேர் உட்காண்ட்ருப்பா. அவளை எப்பயுமே குனிஞ்ச தலை நிமிராமல் ஏதோ எழுதின்ட்டுருப்பா, கணக்கு போட்டுருப்பா. அப்புறம் நான் ஹாலில் பெரிய கண்ணாடி பீரோவில் இந்த மாதிரி இந்த போன்விட்டா, ஓவல்டீன், அது மாதிரியான ஸ்பெஷல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் அதெல்லாம் இருக்குது, டிஸ்பிளே பண்ணியிருப்பா. ஆனால் இன்னும் உள்ளே போனால் தான் மளிகை சாமான்கள் கிடைக்கும். அந்த லிஸ்ட்டை அங்கே ஒரு பில் போடுறவர் இருப்பார், அவர்கிட்ட கொடுத்துருவா பேபி அக்கா. அவர் படிக்க இன்னொருத்தர் எடை போட்டு அதை நியூஸ் பேப்பரில் சுற்றி ரொம்ப அழகாக சணலில் கட்டி கொடுப்பேன். அந்த வீட்டுக்கு ஏற்ற மாதிரி, இந்த பையன் நீ வாங்கிக்கோ, நீ வாங்கிக்கோ அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கா டிஸ்ட்ரிபியூட் பண்ணி தானும் கனமான பொருள்களை எடுத்துக்கொள்வார். வெல்லம் இது மாதிரியான ஸ்பெஷலாக அன்றைக்கி பயத்தம்பருப்பு வாங்கிப்போம். முக்கியமாக இது மாதிரி கனமான பொருட்களெல்லாம் பேபி வாங்கிக்கொள்வார். கனமில்லாத பொருட்கள், லைட்டான பொருளாக நாங்கள்லாம் பையில் சேர்த்துப்போம். கடைசியில் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணுவாள், லிஸ்ட்டை பார்ப்பான், பணத்தை கட்டுவான், நாங்கள் ஆற்றுக்கு திரும்பிடுவோம். ஸோ இது என்ன அர்த்தம்னா, இந்த மாதிரி பேபி அக்காவோட நாங்கள் கோஆப்ரேட்டிவ் ஸ்டோருக்கு போனோன்னா திவசம் வரப்போகுது, 2 நாள்லேயும் 3 நாள்லேயும் அப்படிங்கிறது தான். அப்புறம் இப்படி பக்கத்தில் வரும். நாளைக்கு திவசம் அப்படின்னா இன்றைக்கி அந்த தயிர்காரி லக்ஷ்மிக்கிட்டேருந்து வெண்ணெய் வாங்குவாள். தயிர்காரி லக்ஷ்மிகிட்டேருந்து கார்த்தால வெண்ணெய் வாங்கினா மற்ற நாள் திவசம் வருதுன்னு அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் இன்னும் கொஞ்சம் பால் அதிகம் வாங்குவாள். ஏன்னா திவசத்திற்கு தயிர் உண்டாக்குவதற்கோசரம் இப்படியாக இருக்கும். அப்புறம் இந்த திவசத்துக்கு முதல் நாள் சாயங்காலம் எங்களுக்கு ஒரு பொறுப்பு வரும். ஒரு டம்ளரில், எவர் சில்வர் டம்ளர்னு வச்சுக்கோங்க, அதில் எண்ணெயை குத்தி அதுக்கு மேலே ஒரு சீயக்காய் பொடி போட்டலாம் பேப்பரில் கட்டி அதுக்கு மேலே வச்சுக்கணும். 2 பேர் கிளம்புவோம், சின்ன பசங்க கிளம்பி. எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். காவசி கீழே சித்திரை வீதியாக தான் இருக்கும். கீழே சித்திரை வீதியில் இந்த ஆற்றுல போய் இதை கொடுக்கணும், இந்த ஆற்றுல போய் இது கொடுக்கணும். அவர்கிட்ட என்ன சொல்லணும், நாளைக்கு எங்கள் தாத்தாவுக்கு இல்லை பாட்டிக்கு திருவத்தியானம், திருமல வாத்தியார் அனுப்பிச்சார், மாமா பிராமணார்த்தத்துக்கு வரணும், அப்படி தான் நாங்கள் சொல்ல வேண்டிய டயலாக். நாங்கள் எடுத்துகிட்டு மெதுவாக போவோம். வீட்டை தேடிட்டு எங்களை பார்த்த உடனே அவாத்து மாமி வாசலில் திண்ணையில் உட்காந்துருக்கிறவன், இது இல்லைப்பா, நீ பாஷ்யம் பையன் நாராயணன் தானே அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, நம்ம பரிச்சயமானவருக்கான ஒரு சந்தோஷம் வரும். அந்த மாமியை வீட்டை இன்னொரு பக்கத்து வீடு இல்லை எத்த வீடு எதுவும் காமிப்பா. அங்கே கொண்டு போய் கொடுத்து இந்த டயலாக்கை சொல்லிடணும். இது மாதிரி தாத்தாவுக்கு திருவத்தியானம் நாளைக்கு, பார்த்து மாமா பிராமணார்த்தத்துக்கு
வர சொல்லி திருமல வாத்தியார் அனுப்பிச்சார் அப்படின்னு இந்த டம்ளரையும் சீயக்கா பொடியும் கொடுக்கணும். அதே மாதிரி இன்னொரு ஆற்றுல கொடுத்துட்டுருப்போம். இதற்கு அர்த்தம் என்ன என்றால், நாளைக்கு பிராமணார்த்தத்திற்கு வரும்பொழுது அவர் எண்ணெய் தேர்த்து தீர்த்தாமாடுவதற்காகத்தான் இதெல்லாம். அவர் தீர்த்தாமாடி மடியாக ஆற்றுக்கு வர வேண்டும். எத்தனை மணிக்கு வரணும்னு திருமண வாத்தியார் சொல்லியிருப்பார். நமக்கு அது கவலை இல்லை. அதை கொடுத்துட்டு ஆற்றுக்கு போனால் சமத்து பசங்களா கொடுத்துட்டீங்களாம்பா. என்ன முக்கியமாக சமத்து கிமத்தெல்லாம் சொல்கிறான்னா, எண்ணெயை கீழே கொட்டாமல் சரியான ஆற்றுல போய் இதை போய் சேர்த்ததுக்கு ஒரு மரியாதை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆச்சு இது மாதிரி திடீர்னு சாயங்காலம் 6 மணி ஆகிடும் இப்போது. அப்புறம் முக்கியமான விஷயம், நாளைக்கு ஸ்கூலுக்கோசரம் எதுவும் படிக்க வேண்டாம். நாளைக்கு ஹோம்ஒர்க்கெல்லாம் முன்னாடியே படிச்சிருப்போம். இல்லை அதெல்லாம் நாளைக்கு ஹோம்ஒர்க்குக்காக எதுவும் பண்ண வேண்டாம். அது நாளைக்காக இன்றைய ஹோம்ஒர்க் பண்ணுவோம் இல்லையா, அது பண்ண வேண்டாம். ஏன்னா நாளைக்கு நாங்களுக்கு ஸ்கூல் போக வேண்டாம். எங்கள் அப்பா பாஷ்யமேங்கார் ஸ்கூலில் வாத்தியாராக இருந்ததுனால ஸ்கூலுக்கு தெரியும் பாஷ்யம் நாளைக்கு வரமாட்டார், அவாத்தில் தபசம். ஸோ அவாத்து பசங்களுக்கு வரமாட்டாங்கோ அப்படின்னு எல்லா டீச்சர்ஸுக்கும் ஒரு ஐடியா இருக்கும். அதனால் எங்கள் பெரியப்பா பசங்களையோ என்னையோ யாரும் ஸ்கூலில் தேட மாட்டான், வரலையேன்னு யோசனை பண்ண மாட்டான். இது புரிஞ்சுக்கணும். இப்படியே இருக்கும். அன்றைக்கி ஆகிடும். சாயங்காலம் எப்படி ஆகிடுது, எல்லோரும் ராத்திரி அனுப்புகிறோம். காத்தால் எழுந்த உடனே தான் கொஞ்சம் கலையபரமாக இருக்கும். ஏன்னா ஆற்றுல இருக்க முக்கியமாக பெண்மணிகள் இருக்காள், பெரியம்மா, சித்தி, இவாள்லாம் ரொம்ப ஆச்சாரமாக இருக்கணும். இன்றைக்கி அவள் தான் தளிகை பண்ணணும். அதனால் அதற்கான ஏற்பாடுகளில் இருப்பார். எங்களுக்கு அவசரமாக ஒரு காஃபி போட்டு வச்சுருப்பா. பல் தேய்ச்சிட்டு காஃபி சாப்பிட்டுடணும். காஃபி சாப்பிட்ட உடனே கொஞ்ச நாள் கழிச்சு முடிஞ்சால் சீக்கிரமாக குளிச்சுடலாம். குளிக்க சொல்லுவோம், வேகமாக குளித்து முடிச்சுருங்கோ, அதுக்கப்புறம் நாங்கள் தீர்த்தம் வாடணும் அப்படின்னு சொல்லி குளிச்சுட்டு வந்துடுவோம். இப்போ மணி ஒரு 7:30 8 மணி பக்கத்தில் இருக்கும். இப்போ என்ன ஆகிடும், எங்கள் அக்கா எங்களை மாடிக்கு கூப்பிட்டு போவோம். மாடியில் நாங்கள் ஒரு இடம் இருக்குது. மொட்டை மாடி கிடையாது, அங்கே ஒரு உட்கார்றதுக்கு ஒரு ஷெட்டு இல்லை, தகரத்தினால பெரிய ஷெட் இருக்குது, அதில் உட்காந்துக்கலாம். நாங்கள் உட்காண்ட்ருப்போம். அப்போது பேபி கையில் பழைய சாதம், நேற்றைய சாதம், தண்ணியில் அடிக்கிற பழைய சாதம், அதை வடிகட்டிட்டு அதில் கொஞ்சம் தயிரோ மோரோ ஊற்றி உப்பிட்டு அதில் நேற்றுக்கு பண்ண குழம்ப தொட்டுக்க போட்டு அவள் அந்த பெரிய பாத்திரத்தோடு பேபி மாடிக்கு வருவாள். நாங்கள்லாம் சுற்றி வர உட்காந்துப்போம். ஆளுக்கு எங்கள் கையில் சாதம் போடுவாள். நெய்யும் அந்த பழைய நேற்றைய குழம்பையும் இந்த புது தயிர் சாதத்தையும் கொடுத்து நாங்கள்லாம் வரிசையாக தத்தராக சாப்பிடுவோம். ஒரு போட்டி போட்டு கொண்டு சாப்பிடுவோம். நான் 5 சாப்பிட்டுட்டேன் பேபி, நான் 6 வாங்கிட்டு உருண்டை அப்படின்லாம் சண்டை போட்டுருப்போம். இப்படியுமா ஆமாம், அந்த பாத்திரம் சீக்கிரமாக காலி ஆகிடும். எல்லோரும் சாப்பிட்ருவோம். பேபியும் அவசரமாக 1-2 குடம் அவசரம் வாயில் போட்டுப்பான்னு வச்சுக்கோங்க. அவள் கீழே போயிடுவாள். நாங்கள் போய் கையால் மீண்டு வருவோம். இப்போது விளையாட்டாக மணி 8:30 9 ஆகிடும். இப்படியே உட்காண்ட்ருப்போம். ஏதோ கதையெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பான். அதை படித்தியா இதை படித்தியாலாம் கேட்பா பேபி. அப்புறம் 10 மணி பார்க்கல எல்லோரும் பிஸி ஆகிடுவாங்க. அப்பா பெரியப்பாலாம் திருத்தாம்பாடி ரெடியாகி திருமணம் சீச்சொன்னம்ட்டு கொண்டு தயாராக இருப்பார். 10 மணிக்கெல்லாம் கீழேந்து புகை வர ஆரம்பிக்கும். ஆஹா, திருவத்தியான வைத்திய காரியங்கள் ஆரம்பித்து விட்டது என்பதற்கான அறிகுறி இதுதான். அது மாதிரி இது 10 மணின்னு வச்சுக்கலாம். டைமெல்லாம் எனக்கு தெரியாது, குத்து மதிப்பாக சொல்லுகிறேன். ஒரு மணி நேரம் ஆகிருக்குமா, 1.5 மணி நேரம் ஆகிருக்குமா தெரியாது. அப்பா மற்றவாளுக்கெல்லாம் சித்தப்பா, எனக்கு அப்பா. அவர் மாடிக்கு வந்து காக்காய்க்கு பிண்டம் வைக்க வருவார். காக்கா வடை, காக்கா அதிரசம்னு சொல்லிட்டு 2 பட்சணம் கூட எடுத்துன்னு வருவான். காக்காய்க்கு பிண்டத்தை வச்சுட்டு திரும்பி வரும்போது அந்த பட்சணங்கள்லாம் பிச்சு அப்பா எனக்கு கொஞ்சம், பசங்களுக்கு கொஞ்சம் அப்படிலாம் கொடுத்துட்டு கீழே போயிடுவான்.
இப்போது பிராமணார்த்தம் ஆயின்றிருக்கு. அவர்கள் வந்தவர்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று அர்த்தம். இன்னும் அரை மணி நேரத்தில் நம்மளையும் சாப்பிட கூப்பிட்ருவா அப்படின்னு கூட யோசனை பண்ணிக்கலாம். இப்படி சுற்றி சுற்றி பார்த்தோன்னா மாமா ரொம்ப வெயிலாக இருக்கும். அப்பா வரும்போது ரொம்ப வெயிலாக இருக்கும். 11:30 12 மணி இருக்கலாம் அப்போது. அப்புறம் நாங்களாம் சாப்பிட்றதுக்கு போவோம். பெரியவ கீழே இருக்கிறவா கூட்டாக தான் போகணும், நாம்ளாக போக முடியாது. போன உடனே எல்லோரும் வரிசையாக உட்காந்துருப்போம். ரொம்ப அதிசயமாக எல்லாருக்கும் இலை இருக்கும், நுனி இலையே இருக்கும். அப்புறம் முதல்ல கரைமீது சாதிப்பார்கள். ஒரு 5 கரைமீதாவது இருக்கும். என்ன சக்கரை வெள்ளிக்கிழங்கு